ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வரலட்சுமி பூஜைக்கு ட்ரெஸ் பர்ச்சேசிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக எங்கே கிளம்பிட்டோன்னா, நம்மளுக்கு இருக்குல்ல பெரிய மார்க்கெட், பெரிய இது ட்ரெஸ் கலெக்ஷன் வச்சுருக்குது. இது சென்னை சில்க்ஸ்க்கு தான் இங்கே நம்ம போகிறோம். இது வந்து ஹொசூர்லேயே பெரிய ட்ரெஸ் கலெக்ஷன் வச்சுருக்குற ஒரு பெரிய இடம் தான் இது. இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஹொசூரில். ஸோ அது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால வந்து நல்லா ஃபேஷனாக இருக்கும்னு போயிட்டு இங்கே வாங்கிட்டோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறோம். அதுக்கு நாங்கள் எலிவேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்டாக. ஏன்னா என் தங்கச்சி வந்து எலிவேட்டரில் தான் போகணும் அப்படின்னு அடம் பிடிப்பா. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து எலிவேட்டரில் போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். இது எலிவேட்டர்லேயும் நாங்களும் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ எலிவேட்டரில் போகிறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், எனக்கு கடுப்பாகும். ஆனால் எலிவேட்டரில் போகலையே யாருன்னு எனக்கும் தெரில. ஆனால் எலிவேட்டரில் போவேன், எனக்கு ஒரு ஜாலியாகவும் இருக்கும், அது ஒரு மாதிரி கடுப்பாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். ஸோ செகண்ட் ஃப்ளோர் வந்து அதுக்கு படிக்கட்டுலேயும் போகலாம், லிஃப்ட்லேயும் போகலாம். ஆனால் லிஃப்ட்டில் போனால் எனக்கு ஒரு மாதிரி கேர் ஆகும். ஸோ நான் வந்து இப்போ அப்படியே வந்துட்டேன். தான் வந்து செகண்ட் ஃப்ளோர். இது ஃபுல்லாகவே வந்து உமன்ஸ்க்கு மட்டும்தான், கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸ்க்கு மட்டும்தான் இது ஃபுல்லாகவே இந்த செக்ஷனு. செகண்ட் ஃப்ளோரு. ஃபோர்த்து ஃப்ளோர் வந்து ஃபோர்த்து ஃப்ளோர் வந்து மென்ஸுக்கு, தேர்ட் ஃப்ளோர் வந்து இது சின்ன பசங்களுக்கு. அதுவும் ஸோ இங்கே வந்து ஃபுல்லாகவே சாரீஸ் கலெக்ஷன் தாங்க முடியலப்பா. எங்கே பார்த்தாலும் போயிட்டு எல்லா சாரீஸையும் ஒரு செக் பண்ணுறாங்க. அந்த இன்னொரு புடவை எடுத்திருக்கேன் இல்லையா, ப்ளூ கலர், சாமிக்கு எடுத்தது ஒன்று, இன்னொன்று அது வந்துட்டு என்னென்னா, எனக்கு இல்லை, அது வந்து சாமிக்கு தாம்பூலத்தில் வைப்பாங்க. ஆடி மாதம் சாமிக்கு புடவை வச்சு படைப்போம் இல்லையா, அதுதான் அது வந்துட்டு தாம்பூலத்தில் புடவை, மஞ்சள், குங்குமம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், வளையல், காதால கருமணி, இதையெல்லாம் வச்சு காசு இதெல்லாம் வச்சு தாம்பாளத்தில் நம்ம வீட்டு சீரு மாதிரி சாமிக்கு மகாலட்சுமிக்கு கொடுக்குறது. வீட்டுக்கு வரவங்களாம் தாம்பாளம் கொடுக்குறோம்ல, அதே சேம் சாமிக்கும் கொடுக்குறோம். ஸோ அதுக்காக அந்த சாரீ இன்னொன்று எடுத்தேன். ஒன்று வந்து சாமிக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு கட்டுறதுக்கு. ரெண்டுமே நம்ம லாஸ்ட்டில் நம்ம தான் கட்டிப்போம். சொல்கிறேன், அது ஆடி மாதம் நான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டிலலாம் 3வது வெள்ளிக்கிழமை செய்வாங்க. மாவிளக்கெல்லாம் போட்டு புடவெல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்துட்டு கடைவெள்ளினா லாஸ்ட்டு வெள்ளிக்கு இந்த மாதிரி பண்ணுறது. பாப்பா வெரைட்டியாக எடுத்து வந்து கொடுத்தா செம்ம அமேசிங்காக இருந்தது. எல்லாமே ரேட்டும் நல்லா தான் இருந்துச்சு, பரவாயில்ல தான். எப்போ பாரு வரலட்சுமி நோம்புக்கு மெரூன் கலரு, சிகப்பு கலரு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பச்சை கலரு, இதையே இப்போ நல்லா இருக்குன்னு கட்டுறதுனால அது வேண்டான்ட்டு இந்த சாரீ தான் நான் வந்து தாம்பூலத்தில் வைக்க எடுத்தேன். இது ஐ திங்க் ஸோ 1200 என்னமோ வந்துச்சு, 1300 என்னமோ போட்டிருந்தாங்க வந்துச்சு. அது சாமிக்கு வந்து 1495 வந்துச்சு. சாமிக்கு கட்டுறது அது எல்லாமே வந்து அந்த அண்ணா விரிச்சு காட்டுவார். ஃபஸ்ட்டு காட்டுறது வந்துட்டு அவர் எடுத்து நல்லா ஃப்ளீட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்து இங்கு நீளத்தில் ராமர் ப்ளூ வந்துட்டு பார்டரும் ப்ளவுஸும். இது வந்து ராமர் ப்ளூவில் பிங்க் பார்டர் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த வருஷம் ப்ளூ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான் மைண்டில். ஸோ ரெண்டுமே ப்ளூ கான்ட்ராஸ்டான ப்ளூ நல்லா இருந்துச்சு. ஸோ எடுத்துகிட்டு வந்து இது தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான் தாம்பூலத்தில் வைக்கலான்னு. ஸோ 1000 எவ்வளோப்பா வந்துச்சு, 2270 என்னமோ வந்துச்சு பில்லு. 1270 நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தேன், எப்போ பார்த்தாலும் மெரூன் கலரு, ரெட் கலரேவா, இது போன வருஷம் இதே மாதிரி தான் நான் வச்சேன். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை தான் கொஞ்சம் நேரம் கையில் தூக்கி சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இதான் நம்ம வாங்கிட்டோம்ல அப்படின்னு நினச்சி நான் வந்து 1495 ஃபைனலி இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. 1490 நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. போன வருஷம் எடுத்த சாரியை தான் இந்த வருஷம் வரலட்சுமி நோம்புக்கு நான் கட்ட போகிறேன். சாமிக்கு ட்ராப் பண்ணோம் இல்லையா, கட்டி விட்டேன்ல, அதை இந்த வருஷம் தான் நான் கட்ட போகிறேன். நான் கட்டிக்க போகிறேன் அதை. போன வருஷம் வரலட்சுமி நோம்புக்கு வச்சு படிச்சு. இது ஆக்சுவலாக சாமிக்கு, வரலட்சுமிக்கு இதுதான் செம்மையாக இருக்கும்ல. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இங்கு நீளத்தில் வந்து ராமர் ப்ளூ வந்து பார்டர் ரொம்ப கான்ட்ராஸ்டாக அழகாக இருந்துச்சு. இந்த ப்ளூ எனக்கு, இந்த ப்ளூ மேலே இருக்கிறது வரலட்சுமிக்கு. எப்படி இருக்கு சொல்லுங்க. வந்து வரலட்சுமிக்கு, இது வந்து வரலட்சுமிக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கையில் வச்சுருக்காங்களா, அது வந்து வரலட்சுமிக்கு தான் தாம்பூலத்தில் வச்சு கொடுப்போம். அப்புறமா நம்ம எல்லாமே நம்ம தான் கட்டிப்போம் அப்புறமா. ஸோ அப்படியே ஒரு ரவுண்டு வந்தோம். வேறு ஏதாவது காட்டன் சாரீ எடுக்கலாமான்னு எங்கள் வீட்டுக்காரர் உழுந்து கடிச்சிடுவார். இதுக்கப்புறம் நான் எடுத்தேன்னா காசுலாம் என்னடி பண்ணேன்னு கேட்பாரு.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு எடுக்கிறது தான். சாரீ எடுக்கிறதுல மட்டும் யார் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணாலும் கேட்டுக்கிறதில்ல. இது நல்லா இருக்குன்னு அவர் எடுத்து கொடுத்தா நம்ம வேறு ஒன்று தான் எடுப்போம். ஸோ அவர் சொல்லவே மாட்டார், அவர் வரவும் இல்லை, வரேன்னு ஏமாற்றிட்டார் ஃபைனலி. ஸோ இதான் சாமிக்கு அந்த அண்ணன் எப்படி விரிச்சு அழகாக காட்டுறாங்க பாருங்கள், சூப்பராக. இது ஃபோனில் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, பட் நேரில் நல்ல இங்கு நீளம். அது இங்கு நீளத்தில் ராமர் ப்ளூ வந்துட்டு பார்டர் கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸும் பார்டரும் நல்லா இருந்துச்சு. முந்தி ப்ளவுஸ் இது வந்து ராமர் ப்ளூ. அதே மாதிரி வந்து வரலட்சுமி பண்டிகைக்கு நாங்கள் லைவும் போடுறோம். ஆமாம், வரலட்சுமிக்கு சாரீ ட்ராப் பண்ணுறதுலேருந்து தாம்பூலம்லாம் எடுத்து ஸ்வீட் வைக்கிறது, பழம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது எல்லாம் டக்குன்னு ஒன்று ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். கேப் விடாமல் பாருங்கள். இப்போ வந்து பில்லிங்கு இது எல்லாத்தையும் வந்து எல்லாம் பில் போட்டாச்சு. என் பிள்ளைக்கு வேறு வேலையே இல்லை, ஃபோனை கையில் கொடுத்தா போதும், டக்குன்னு கப்புன்னு வீடியோ எடுக்கிறது தான் வேலை. பாருங்கள், மண்டையை கட் பண்ணி எடுத்துருக்கான். இதெல்லாம் ஒரு பொழப்பாங்கிற மாதிரி. அது வந்து என்ன பண்ண வீடியோ அப்படி வந்து என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உனக்கு எடுக்க தரலன்னு சொல்லு, கம்முன்னு இருப்போம். எப்போ வீடியோ கோவா போனப்பையும் அப்படி தான், அப்பனுக்கிட்டையும் பிள்ளைக்கிட்டையும் ஃபோனை கொடுத்தோம்னா இப்படி தான் பண்ணுவாங்க. ஃபைனலி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு சாரி. காலையிலேருந்து நாயா பேயா அலைஞ்சி இந்த நிலமையில இருக்கேன். மூஞ்சை பார்த்தீங்களா எப்படி இருக்குது? அவ்வளோதான், ஃபைனலி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து நிறைய vlogs வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.